வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். பெங்களூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பெங்களூர் கண்டோன்மெண்ட், கிருஷ்ணராஜபுரம், கேஎஸ்ஆர் பெங்களூர் இந்த மாதிரியான ரயில் நிலையங்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் பெங்களூர் கிழக்கு, பெங்களூர் ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையம் இருக்கிறது. பெரும்பாலானவங்க அங்கே தான் குடியிருக்கிறாங்க, நம்ம தமிழகத்தில் இருந்து. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பெங்களூர் கிழக்கு ரயில் நிலையத்தில் ரயில்கள் நிற்காததுனால பெரிய சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தது. இப்போது மீண்டும் பெங்களூர் கிழக்கு ரயில் நிலையத்தில் ரயில்கள் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. 9 ரயில்கள் இந்த வழித்தடத்தில் நின்று செல்ல இருக்கிறது. அது என்னென்ன ரயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரயிலில் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா பெங்களூர் கிழக்கு ரயில் நிலையத்தில் நம்ம இறங்கிக்கலாம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடியது காவேரி எக்ஸ்பிரஸ். சென்னை சென்ட்ரலிலிருந்து மைசூர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் இனிமேல் நேற்றிலிருந்தே பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திற்கு முன்பாக பெங்களூர் ஈஸ்ட் ரயில் நிலையத்தில் நிற்கிறது. அதே மாதிரி திருப்பதியிலிருந்து சாம்ராஜ் நகர் வரைக்கும் வரக்கூடிய ரயில், இந்த ரயிலும் பெங்களூர் கிழக்கு ரயில் நிலையத்தில் நிற்கிறது. அதே மாதிரி பெங்களூர் மெயில்னு சொல்லுவாங்க, சென்னை சென்ட்ரலிலிருந்து பெங்களூர் மெயில் செல்கிறது இல்லையா, அதுவுமே இந்த ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். இப்போ கடலூர் துறைமுகத்திலிருந்து மைசூர் வரைக்கும் தினசரி ரயில் ஒன்று இயங்கி கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர், கும்பகோணம் வழியாக செல்லக்கூடிய இந்த ரயிலும் இனிமேல் பெங்களூர் கிழக்கு ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி தூத்துக்குடியிலிருந்து தினமுமே மைசூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இனிமேல் பெங்களூர் கிழக்கு ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும், தினமுமே கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவின் வழியாக பெங்களூர் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ரயில். இந்த ரயிலும் இனிமேல் பெங்களூர் கிழக்கு ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது. அதே மாதிரி ஜோலார்பேட்டையிலிருந்து பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய 2 பயணிகள் ரயிலும் இனிமேல் பெங்களூர் கிழக்கு ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். மத்தியான நேரத்தில் சென்னையிலிருந்து அசோகபுரம் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரயிலும் இனிமேல் பெங்களூர் கிழக்கு ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் மும்பையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயங்கக்கூடிய குர்லா எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலும் பெங்களூர் கிழக்கு ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. ஆக இந்த 9 ரயில்களும் பெங்களூர் கிழக்கில் நிற்கும். அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி இங்கே இறங்கிக்கலாம். பெங்களூர் கண்டோன்மெண்ட் போயோ அல்லது கிருஷ்ணராஜபுரத்தில் இறங்கியோ வர வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. சில ரயில்கள் பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் நிற்காததுனால நம்ம பெங்களூர் சிட்டி ஜங்ஷன் ரயில் நிலையத்துக்கு போய் தான் வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் இருந்தது. இனிமேல் அந்த நிலை மாறி இருக்கிறது. 9 ரயில்கள் இனிமேல் அப்படிங்கிறத விட நேற்றிலிருந்தே 25ஆம் தேதியிலிருந்தே இந்த ரயில்கள் பெங்களூர் கிழக்கு ரயில் நிலையத்தில் நின்று செல்கிறது அப்படிங்கிற மகிழ்ச்சியான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பெங்களூரில் வேலை பார்க்குறவங்க அதிகமான பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.